இருக்கு. எங்க வீடு வந்து ஒரு இதான இடம். அதனால அங்க விரதங்கள் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அம்மா ஆஃபீஸ்க்கு போயிருவாங்க. நான் வீட்ல ஒத்தையில இருக்கும்போது, அ அந்த அம்மன் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவ வச்சுட்டு விளக்கு ஏத்திட்டு இருப்பேன். வெள்ளிக்கிழமை ஆனா எங்க வீட்ல 3 நேரம் கரெக்ட்டா சாப்ட்றணும். ஒரு நேரம் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதெல்லாம் உண்டு. ஆனா அம்மாவுக்கு தெரியாம விரதம் காலைல சாப்பிடாம, மதியானம் சாப்பிடாம, எ வெள்ளிக்கிழமை ஆனா அந்த ஈவினிங் நேரம் ஒரு 4 மணிக்கு போல விளக்கெல்லாம் கழுவி, அந்த சாமி ரூம்ல வச்சுட்டு, அம்மா வீட்லயே அந்த கனகாமரம் பூ அதெல்லாம் இருக்கும். கனகாமரம், வாடாமல்லி அந்த பூவெல்லாம் எடுத்து கோர்த்து, நந்தியாவட்டை எல்லாத்தையும் என் கையால கோர்த்து, அந்த அம்மாவுக்கு விளக்குல மாலை போட்டு, அ அப்புறமா அந்த அம்மான அந்த விளக்கு ஒளியில தான் பார்ப்பேன். அந்த ம். ஃபோட்டோவும் அந்த விளக்கு ஒளியில தான் பார்ப்பேன். அவ்வளவு ரொம்ப பக்தி. அது விவரமே அறியாத வயசு அப்படிங்கலாம். ஒரு நான் 6 படிக்கும்போது ஒரு 11 வயசுலேருந்து எடுத்துக்கலாம். அந்த இதுலேருந்து நான் அவளுடைய தீவிரமா. தீவிரமா அதை எப்படி கும்பிடணும், யாரும் எனக்கு சொல்லிக் குடுக்கலலாம் இல்ல. அவள் மேல என்னை என்னுடைய அம்மா அப்படி எனக்கு நான் வந்து சிறு வயதில் யார்ட்டயும் பேச மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்காது. லோன்லியா இருப்பேன். அக்கா, தங்கச்சி, தம்பி யார் கூடயும் அவ்வளவு மிங்கிள் ஆக மாட்டேன். இன்ட்ரோவர்ட்டா ஆமா. இருந்திருக்கீங்க. ரொம்ப தனிமையாவே இருப்பேன். ஏன்னா, எனக்கு சரியா பேச்சு வராது. மொட்டை நாக்கும்பாங்க. ம். அதனால என்ன வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யார்ட்டயும் பேசினா எனக்கு அவமானமா வருமே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நானே தடுத்துக்குவேன். ஃப்ரெண்ட்ஷிப் கூட கூட அவ்வளோ பழக மாட்டேன். அப்படியே லோன்லியாவே வாழ்க்கைய வாழ்ந்த அம்மா யார்ட்டயுமே என்னுடைய பகிர்வுகள் இருக்காது. நான் முக்கியமான பகிர்ந்ததுன்னா, இருக்கங்குடி மாரியம்மா மட்டும் தான் என்னுடைய அருமை, பகிர்வாக அருமை. எடுத்துப்பேன்.